பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் விடுத்துள்ள அறிவித்தல். நல்லூர் பிரதேச சபையின் அலட்சிய போக்கு, யாழில் கண்டன போராட்டம். சிறை தண்டனையை எதிர்த்து மஹிந்தானந்தா உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். மின்சார கட்டண திருத்தம் இந்த வாரத்தில் இறுதி முடிவு. தேசிய போசன் வாரம் ஜூன் 7 முதல் எதிர்வரும் 13 வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. போசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் 7021 போசன் தானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் போசன் தானங்களில் கலந்து கொள்ளல் மற்றும் போசன் தானங்களை ஏற்பாடு செய்தல் ஆகியவற்றை தவிர்த்தல் வேண்டும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. போசன் தானம் வழங்க விரும்புபவர்கள் முதலில் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவிலான போசன் தானங்கள் அனுராதபுரம், பொலனறுவை, குருநாகல் மற்றும் கண்டி ஆகிய பிரதேசங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கும் போசன் தானங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இணுவில் காரைக்கால் சிவன் கோவில் புனிதத்தை மீட்டெடுப்போம் என்ற தோணிப்பொருளில் காரைக்கால் திண்ம கழிவகற்றல் நிலையத்துக்கு எதிராக கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் இன்று காலை யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் அரசியல் கட்சியினர், சிவில் சமூக அமைப்பினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட காரைக்கால் திண்ம கழிவகற்றல் நிலையத்தில் பிரதேச சபையினர் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக கழிவுகளை கொட்டி வருகின்றனர். சித்தர்கள் பலர் வாழ்ந்து சமாதியடைந்த இடமாகவும் சமாதி கோவில், ஈழத்து சிதம்பரம் என அழைக்கப்படும் காரைக்கால் சிவன் கோவில் ஆகியவை அமைந்துள்ள புண்ணிய பூமியில் கழிவுகள் கொட்டப்பட்டு சேகரிக்கப்படும் இடமாகவும் காணப்படுவதால் குறித்த கழிவகற்றல் நிலையத்தை அவ்விடத்தில் இருந்து அகற்றுமாறு பல வருடங்களாக கோரிக்கை விடுத்தும் இதுவரையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். உரிய அனுமதிகள் பெறப்படாமல் இந்த நிலையம் இயங்குவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதுடன் அண்மையில் இந்த நிலையம் தீப்பற்றி எரிந்து மக்களுக்கு பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்தியிருந்தது. இது முதல் தடவையல்ல என்பதுடன் பல தடவைகள் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதற்குரிய மாற்று ஏற்பாடுகள் சபையில் பேசப்பட்டாலும் நடைமுறையில் எவையும் சாத்தியப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே உடனடியாக மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர் நீதிமன்றம் 20 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்ததை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்தா அலுத்கமகே சட்டத்தரணிகள் ஊடாக உயர் நீதிமன்றில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். கடந்த 2015 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது சதோசா ஊடாக 14,000 கேரம் பலகைகளை கொள்வனவு செய்ததன் மூலம் 53 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் குற்றம் சுமத்தப்பட்டது. அதற்கமைய குறித்த வழக்கு விசாரணையில் அவருக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இந்த வாரம் அறிவிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையகம் தெரிவித்துள்ளது. முன்மொழியப்பட்ட கட்டண திருத்தம் குறித்து நடாத்தப்பட்ட பொது ஆலோசனை செயல்முறையின் போது பெறப்பட்ட 500க்கும் மேற்பட்ட எழுத்து மற்றும் வாய்மொழி சமர்ப்பிப்புகளை மதிப்பாய்வு செய்த பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையகமான இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையகம் தெரிவித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையகத்தின் தகவல் தொடர்பு இயக்குனர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்தார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் மதிப்பாய்வு செய்யும் செயல்முறை கடந்த வாரம் நிறைவடைந்தது. அவை தொடர்புடைய பரிந்துரைகள் தற்போது தயாரிக்கப்பட்டு முடிந்ததுடன் அவை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையகத்துக்கு சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பான இறுதி முடிவு இந்த வாரம் அறிவிக்கப்படும். இலங்கை மின்சார வாரியம் ஜூன் முதல் டிசம்பர் வரையிலான காலத்துக்கு 18.3% கட்டண உயர்வை கோரியிருந்தது. அத்துடன் அதிகரித்து வரும் இயக்க செலவுகளை நிர்வகிப்பதற்கும் முந்தைய கடன்கள் உட்பட கடனை திருப்பி செலுத்துவதற்கும் இது அவசியம் என்று தெரிவித்திருந்த நிலையில் மின்சார கட்டணத்துக்கான திருத்தம் முன்மொழியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
வரலாற்று சிறப்புமிக்க வற்றப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்றைய தினம் இடம்பெற்று வருகின்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை, பாட்சம்பு, பரவக்காவடி, தீர்ச்சட்டி, பாத யாத்திரை என பல்வேறு வகையான நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர். இந்த நிலையில் போலீசார், இராணுவத்தினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தினர் ஆலயத்துக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக கடமையில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார திணைக்களத்தினர் சுகாதார நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கதிர்காம ஆடிவேல் விழாவுக்கு செல்லும் பாதை யாத்திரிகர்களுக்கான காட்டுப்பாதை எதிர்வரும் 20ஆம் தேதி திறக்கப்பட்டு மீண்டும் குறித்த காட்டுப்பாதை ஜூன் மாதம் 4ஆம் தேதி மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அம்பாறை மாவட்ட செயலாளர் சிந்தக்க அபய விக்ரம கருத்து தெரிவிக்கையில், கதிர்காமம் மற்றும் முகந்தமலை முருகன் ஆலயங்களின் வருடாந்த ஆடிவேல் விழா 26ஆம் தேதி ஆரம்பமாகி ஜூலை மாதம் 11ஆம் தேதி தீர்த்தோற்சவத்துடன் நிறைவடையும். கதிர்காமத்துக்கு பாத யாத்திரையாக செல்வோர் உகந்தமலை முருகன் ஆலயத்தில் ஓரிரு நாட்கள் தங்கியிருந்து குமரஜால காட்டினூடாக பிரவேசித்து கதிர்காமத்தை சென்றடைவது வழக்கம். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி காலை உகந்தமலை முருகன் ஆலயத்தில் நடைபெறவுள்ள ஆரம்ப வைபவத்தை அடுத்து காட்டுப்பாதை காலை 6 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மாத்திரமே திறந்திருக்கும் எனவும் அந்த காலப்பகுதிக்குள் மட்டுமே காட்டுக்குள் செல்ல யாத்திரிகர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனித்தனியாக அல்லது 5 பேர் சேர்ந்து காட்டுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். குறைந்தது 15 அல்லது 20 பேர் அல்லது அதற்கும் அதிகமான தொகையினர் சேரும் போதுதான் உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்படும். அத்துடன் யாத்திரிகர்கள் அனைவரும் தத்தமது அடையாள அட்டைகளை கொண்டு வருவது கட்டாயமாகும். இந்த முறை ஆலயம் மற்றும் ஆலய சுற்றுச்சூழல் பிரதேசங்களில் சுகாதாரம் தொடர்பான கண்காணிப்புக்கு அம்பாறை, கல்முனை மற்றும் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் பணிமனைகள் பொறுப்பாக இருக்கும். விசேட பாதுகாப்பு மற்றும் அடியார்களுக்கு 24 மணி நேர வைத்திய முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உகந்தமலை முருகன் ஆலயத்திலிருந்து குமுக்கன் ஊடாக யாழ வனப்பகுதியின் ஊடாக பாத யாத்திரிகர்கள் செல்லும் போது யாரும் உணவுப் பொதிகளையும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை வழங்க முடியாது எனவும் குடிநீர் விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நீரை வீண்விரயம் செய்ய வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை காட்டு வழியாக செல்லும் யாத்திரிகர்கள் செல்லும் பாதையில் பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் பொலித்தீன் பைகளை வீசாமல் செல்லுமாறு அம்பாறை மாவட்ட செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார்.